எஸ்டிஆர் சார் அவரோட பிறந்தநாளான இன்னைக்கு நம்ம ப்ரெஸ் மீட் வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற சகலகலா வல்லவர் டிஆர் சார் அவர்களே, டைரக்டர் சார் சரவணன் அவர்களே, குகன் சார் அவர்களே மற்றும் தலைமை மன்றத்தைச் சேர்ந்த சித்தப்பா என்று அழைக்கப்படும் ராஜ் சார் அவர்களே, பிரஸ் அண்ட் மீடியா அவர்களே மற்றும் சிம்புவின் உயிரான ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இந்த அருமையான தருணத்தில் எங்களுடன் இணைந்திருக்கும் திரு டிஆர் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் சரவணன் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்மா பிக்சர்ஸ் திரு எத்தில்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலம்பாட்டம் ரீரிலீஸ் அப்படிங்கிறப்போ கேட்டப்பே எங்களுக்கு புத்துணர்ச்சி ரொம்ப பெருங்கடலாக தோணுச்சு, பெருங்கடலாக வந்தது. அதுக்கப்புறம் அப்போலேருந்து ஒர்க்கு ஒரு செட் ஆஃப் ஒர்க்காக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்களோட சைட்லேருந்து, அதாவது ஃபேன் சைட்லேருந்து, அப்புறம் வாசுதார் சைட்லேருந்து கிடைச்சிட்டு இருக்கிற சப்போர்ட்ஸ் ஃபினாமினல், ரொம்ப அருமையான சப்போர்ட்டு. அவங்களோட இது முழுக்க எஸ்டிஆரோட முழு உழைப்பில் இந்த படம் சிலம்பாட்டம் வந்தது. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது. அதாவது இந்த படத்தை விஜய் சாரும் செப்பரேட்டாக பார்த்துருக்காங்க, அஜித் சாரும் செப்பரேட்டாக பார்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது சரவணன் சாருக்கும் செப்பரேட்டாகவே அவங்க கூப்பிட்டு இந்த படத்தோட மேக்கிங் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் எஸ்டிஆர் சாரும் அப்புறம் யுவன் சாரும் கம்பைனான 3வது படம். இதனோட விசேஷமே இதில் படத்தில் 5 பாடல்களுமே பிளாக் பஸ்டர்னா அப்படி ஒரு பிளாக் பஸ்டர். எங்கே கேட்டிங்கனாலும் இந்த பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்த ஒரு சமயம். எஸ்டிஆர் சாருக்கும் அதே மாதிரி லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸுக்கும் இந்த படம் மிகவும் இது மாஸ் என்டர்டெய்னராக வந்த படம். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியாக ஒரு பெரிய லாபத்தை தந்த படம் இந்த படம் சிலம்பாட்டம். ஸோ அதனால் நாங்கள் வெளியிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் வெரி வெரி ஹாப்பி டு ப்ரெசென்ட் த ஃபிலிம் ஆன் பிஹாஃப் ஆஃப் எல்மா மூவிஸ். அண்ட் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா வினை தாண்டி வருவாயாவோட கமிட்மெண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வேற ஒரு லீடர் இருந்தவர் பார்த்துட்டு ஜிவிஎம் சார் பார்த்துட்டு இமீடியட்டா இல்லைல்ல நம்ம சிம்பு சாரோட தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவும் இந்த படத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது சிலம்பாட்டம் பொறுத்த வரைக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும். அதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் கம்ப்ளீட் மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும். இன்னைக்கு நிறைய ரீரிலீஸ் ஃபிலிம்ஸுக்கு என்கரேஜிங்காக இருக்குது. தியேட்டர்கள் சைட்லேருந்து பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு படமாக இந்த படம் அமையும்னு நான் நம்புகிறேன். தியேட்டர் ஓனர் சார்பிலையும் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பிலையும் எங்களோட இந்த படத்தை கொண்டு வரதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. உங்களோட ஆரவாரமும் மகிழ்ச்சியும் இந்த படத்துலையும் ரிலீஸ்லேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஹாப்பி பர்த்டே சிம்பு. சிம்புன்றது என்ன, சிம்புவை நினச்சாலே ஒரு தனியாலாம் யோசிக்க முடியாது. சிம்புக்கு பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸும் தமிழ் உள்ளங்களும் இருக்குது. அது எனக்கு படம் பண்ணுறதோட படம் ஃபர்ஸ்ட் டே போய் தேட்டரில் பார்த்தப்ப அதை நான் கண்கூட பார்த்தேன். நாம் ஒரு கேரக்டர் எழுதுவோம், அதில் மாஸ் மூமெண்ட்ஸ் நம்ம எழுதும்போது அதை பண்ணுவோம். ஆனால் அது ஒரு ஃப்ரேமில் கிரியேட் ஆகிறது இருக்குல்ல, அது ஒரு சிம்பு மாதிரி ஒரு 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 ஸ்டாருக்கு, மாஸ் ஹீரோவுக்கு ஒரு இயல்பாக வர விஷயமா இருந்துச்சு. இது எல்லாரும் இது ஒரு டபுள் ஆக்ஷன் ஃபிலிம்னு நினைப்பாங்க. இது வெறும் டபுள் ஆக்ஷன் இல்லை. ஃப்ளாஷ்பேக் அப்புறம் ஒரு ஒரு பில்லா கெட்டப்பில் வருவார். அதுக்கு தேட்டரில் ஒரு ஒரு வைப் இருக்கும். ஸோ இந்த டைமில் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், மெயினாக யுவனோட மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மதியோட ஃபோட்டோகிராஃபி, டான் மேக்ஸோட எடிட்டிங், அந்த தமிழ்ன்ற சாங் வாலி சார் எழுதினார்.
வாலி சார் வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப பழக்கம். என்னோட அப்பா வந்து கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம், டிஆர் சாருக்கெல்லாம் ரொம்ப நான் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ என்னோட ஃபேமிலி ஃபில்ம் மாதிரி சிம்புன்றது வந்து என்னோட பிரதர், என் ஃபேமிலி மாதிரி. ஸோ சிம்புக்கு நான் கொடுத்த இந்த வெற்றின்றது வந்து எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட மாதிரி தான் இது. ஸோ அப்போ தேட்டரில் போய் கொண்டாடின மாதிரி ரீரிலீஸ்க்கு அப்புறமும் ரீரிலீஸ் அப்பவும் இந்த படத்தை நீங்கள் கொண்டாடணும். வாலி சாரோட பிளெஸ்ஸிங்லாம் இந்த அந்த பாட்டு எழுதும்போது அவர் இந்த அந்த ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து நீ ஸ்க்ரீனில் பாரு, இது வந்து நான் வந்து புரட்சி தலைவருக்கு எழுதியிருக்கேன், அந்த மாதிரி வரிசையாக சொன்னார். அந்த மாதிரி நான் சிம்புக்கு எழுதின வார்த்தை இது. இந்த பாட்டு வந்து காலங்காலமாக இருக்கும். இந்த தமிழண்டா சாங் வந்து காலங்காலமாக இருக்கும்னு அவரோட பிளெஸ்ஸிங் இருக்குது. மச்சான் மச்சான் வந்து முத்துக்குமார் எழுதினாரு. அவரோட இன்வால்மெண்ட் அந்த சாங்ல இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ளஸ்ஸும் அமைஞ்ச சாங். இந்த டைம்ல இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், பிரபு சார், ஸ்னேகா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், விநாயகம், கிஷோர், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ என்னோட டீம், அந்த ப்ரொடியூஸ் பண்ண லக்ஷ்மி மேக்கர்ஸ், அவங்க வந்து அப்போ வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் இது. என்னன்னா ஒரு கதை கிடையாது, 2 கதை இது. ஸோ 2 படம் எடுத்தோம். ஆக்சுவலாக ஒரு படம் எடுக்கல, நாங்கள் 2 படம் எடுத்தோம். அதுக்கு வந்து அவங்க சைடு அந்த டைமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ என்னோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தேட்டர், இது வந்து ஒரு தேட்டரில் கொண்டாட்டமாக படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரீசெண்ட் டேஸில். இந்த படம் ஒரு கொண்டாட்டமான படம். ஸோ நீங்கள் எல்லாரும் போய் தேட்டரில் இதை கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.